எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஜிரோதாவில் எப்படி நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கவர் ஆர்டரில் போடாமல் ஒரு ப்ராக்கெட் ஆர்டர் போடாமல் எப்படி நம்ம ஸ்டாப் லாஸை வந்து மானிப்புலேட் பண்ணிகிட்டே போகிறது. அதாவது ஒரு பை என்ட்ரி எடுத்துட்டீங்க, அதாவது இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. அங்கேருந்து டேவோட லோவுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. ஸோ நீங்கள் இங்கேருந்து அப் ஆனோடனே டவுன் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ராகன் ஃப்ளை இதை வச்சு இங்கே ஒரு ஹேமர் லைக்காக அடுத்த இன்வெர்டர் ஹேமர் ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துருக்கீங்க. இங்கே என்ட்ரி எடுத்தோடனே மார்க்கெட் வந்து அப் ஆகிட்டே இருக்குது கண்டினியூவாக. நம்ம பொசிஷனில் ஒரு ப்ராக்கெட் ஆர்டரோ இல்லை கவர் ஆர்டரோ போட்டால் கொஞ்சம் ப்ரோக்கரேஜ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதுவே நார்மல் ஆர்டர்னால் நமக்கு சேம் ப்ரோக்கரேஜ்லேயே போயிடும். ஸோ நீங்கள் இங்கே எடுத்த ஆர்டரை எப்படி நான் கடைசி வரைக்கும் நான் இங்கே ஒரே ஆர்டரு, ஏன்னா நம்ம ஆர்டர் பை அண்ட் செல் மாற்றி போடுறப்போ நமக்கு ப்ரோக்கரேஜ் அதிகமாக வரும், அது ப்ராஃபிட்டில் அடி ஆகும். கரெக்டுங்களா? ஸோ ஒரே என்ட்ரி, ஸோ ஆனால் டார்கெட் மட்டும் ஹையாக இருக்கணும். அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரைலிங் பண்ணிட்டே போகிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வச்சுக்குமே 11,100 நான் போயிட்டு நிஃப்டி 11,100 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணோன்னே நான் இதை வந்து ஜஸ்ட் பை ஐஎம் ஆர்டரில் கொடுத்து ஜஸ்ட் பை கொடுக்குறேன். வச்சாச்சு. ஸோ பொசிஷனில் வந்து நாளைக்கு தான் காட்டும், சும்மா ஒரு இது பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணோன்னே கரண்ட்டில் வந்து பொசிஷனில் வந்துடும். அதாவது நிஃப்டி 11,100 சிஇ நம்ம எவ்வளோ ப்ரெஷ்க்கு எடுத்துருக்கோமோ அவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு இங்கே உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். பொசிஷனில் காட்ட ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து எடுத்த மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாகிறப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் புக்கில் போயிட்டீங்கன்னா நமக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பை பண்ணுறப்பயே நீங்கள் போய்ட்டு பை பண்ணதுக்கப்புறம் இங்கே பொசிஷனில் வந்து இதே மாதிரி இருக்கும். அதாவது 11,100 இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் எக்ஸிட்னு ஒரு பட்டன் இருக்கும், அங்கே கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எஸ்எல் ஸ்டாப் லாஸ் கொடுத்து இப்போ எஸ்எல்னு கொடுத்துட்டு நான் வாங்கின ப்ரைஸ் என்னென்னா 219 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப் ஆகும். நான் இங்கே வாங்குறப்போ என்ன போட்டிருப்பேன்னா 19க்கு வாங்கியிருக்கேன்னா ஒரு 15க்கு ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஸோ 15க்கு ஸ்டாப் லாஸ் போட்டு ஓகே பை கொடுத்துட்றேன். ஸோ எரர்னு வருது, ஏன்னா மார்க்கெட் இல்லைல்ல, ஸோ எரர்னு காட்டுது. ஸோ இப்படி கொடுத்தோன்னே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கொடுத்தோன்னே இங்கே என்ன ஆகும்னா நமக்கு பொசிஷனில் இங்கே வந்துடும். ஸோ இங்கே இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நமக்கு பெண்டிங்கில் வந்துடும். அதாவது நம்ம கம்ப்ளீட்டான ஆர்டர்லாம் இங்கே எக்ஸிக்யூட் ஆர்டர்லாம் இங்கே இருக்கும், பெண்டிங் ஆர்டர் மட்டும் நமக்கு மேலே காட்டும். இப்போ நம்ம வாங்கினது வந்து 290 ருபீஸ் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மாடிஃப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த மாடிஃப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம ஆல்ரெடி போட்டு தான் கொடுத்துருப்போம், அதனால் இங்கே பெண்டிங்கில் இருக்கும். அதாவது ப்ரைஸு எல்டிபி, அதாவது நம்ம என்ன வாங்கியிருக்கோம் 219 ரூபாய்க்கு வாங்கினோம். மார்க்கெட் ஆனால் இங்கே எல்டிபி வந்து 20, 25, 23 ட்ரேட் ஆகிட்டுரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரைஸ் இருக்குல்ல 219 நீங்கள் மறுபடியும் எக்ஸல் கொடுத்துட்டு இங்கே போய்ட்டு மாடிஃப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ட்ரையல் ஆகிக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் ஒவ்வொரு ஸ்டெப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்க ஸ்டாப் லாஸை இங்கே எடுத்து போடணும். அடுத்து இங்கேருந்து அடுத்த ஸ்டெப் போனதுக்கப்புறம் ஒரு 2 பாயிண்ட்டு மறுபடியும் ஏற்றி போடணும். மறுபடியும் அடுத்த பாயிண்ட்டு, அதுக்கு அடுத்த பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டே வரணும். ஸோ ஸ்டாப் லாஸில் வந்துடும். ஸ்டாப் லாஸில் உங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, மாடிஃபை கொடுத்தீங்கன்னா மாடிஃபை ஆகிடும். 219 ஆனது அடுத்து வந்து ₹1 ஏற்றி போடுங்க. ஒரு 225 போனதுக்கப்புறம் 19லேருந்து 21ன்னு போடுங்க. 21ல் போட்டு, ஏன்னா நமக்கு லாஸ் ஆகாது, ப்ரோக்கரேஜும் நம்ம கேபிட்டல்லேருந்து போகாது. ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அப்புறம் 219ன்றது 30 போனோன்னே 225 ஆக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஸோ மார்க்கெட் அப்பில் போக நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு ஸோ இந்த பெண்டிங் ஆர்டர் இருக்கும், இதில் போய்ட்டு நம்ம மாடிஃப்ளை
மாடிஃப்ளை கொடுத்து ஆல்ரெடி நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்கும். இங்கே ஸ்டாப் லாஸில் எடிட் பண்ணி மாடிஃப்ளை கொடுத்திங்கன்னா மாடிஃப்ளை ஆகிடும். இப்படி தான் வந்து நம்ம ஜிரோதாவில் வந்து நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், அதாவது பிராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர் போடுறது கொஞ்சம் உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ஸோ நம்ம ஒரே ஆர்டரில் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், பயம் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.